ஹாய், வெல்கம் டு பவி ஹெல்த் ரெசிபீஸ். இன்னைக்கு நான் ரொம்ப ஈஸியான பன்னீர் கிரேவி செஞ்சிருக்கேன். பன்னீர்ல கிரேவி செய்யும்போது பன்னீர் ரொம்ப சாஃப்டா வரணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஈஸி அண்ட் டேஸ்டியான பன்னீர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பன்னீர் இந்த மாதிரி பாக்ஸை கட் பண்ணிட்டு ஒரு தவா சூடு பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு சால்ட், தேவையான அளவு மிளகாய் பொடி, சில்லி பவுடர் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச பன்னீர் இந்த மாதிரி தவா மேல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். பன்னீர் இப்ப 2 சைடுமே 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பன்னீர் 1 to 2 மினிட்ஸ் வரைக்கும் தான் லோ ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணணும். 2 மினிட்ஸ் விட அதிகமா ஃப்ரை பண்ணா சாஃப்டாவே வராது. பன்னீர் பர்ஃபெக்ட் சாஃப்ட்னஸோட சாட்டே பண்ணியாச்சு. இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிரேவிக்காக மசாலா ரெடி பண்றோம். 4 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1 பெரிய பூண்டு, கொஞ்சமா ஜிஞ்சர், இஞ்சி ஆட் பண்ணிட்டு 5 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 6 பீசஸ் தேங்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சமா கோல்ட் கலர் திரும்பின உடனே ஸ்டாப் பண்ணிட்டு அதை ஆற வச்சிருங்க. இப்போ பேன்ல எண்ணெய், கடுகு, 1 வெங்காயம், கொஞ்சமா தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி சாட்டே பண்ணுங்க. வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை அரைச்சு தக்காளி கொஞ்சமா வதங்கினதுக்கு அப்புறம் அந்த மிக்சர் இதுல சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரேவி விட கொஞ்சமா தண்ணியா இருக்க மாதிரி தண்ணி ஊத்திட்டு இந்த கிரேவி ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சதுக்கு அப்புறம் பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் தான் அது கொதிக்கணும். பன்னீர் ரொம்ப நேரம் கிரேவிலேயே ஹீட் ஆயிட்டே இருந்தா பன்னீரோட சாஃப்ட்னஸ் போய் ஹார்ட் ஆயிடும். ஸோ லாஸ்ட் 5 மினிட்ஸ் பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், பன்னீர் கிரேவி ரெடி. இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். இதுல தேவையில்லாம எந்த மசாலாவும் சேர்க்கல, பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான ஈஸியான ரெசிபிஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Until then, bye.